அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து எப்படிலாம் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோக்களையும் நம்ம வந்து வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. நம்ம நேற்றைய தினம் சொன்ன தகவல்களின் அடிப்படையில் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகிருக்கு, நாளைய தினம் வந்து எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிஃப்டி வந்து நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் நண்பர்களே, இந்த இடம் வந்து நல்லா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இன்றைக்கி ஓப்பன் ஆன லெவல் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 21,749 ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் நல்லா எந்த லெவலையுமே நான் சேஞ்ச் பண்ணல. நம்ம ஏற்கனவே ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டிருந்தோம். இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்கு கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சு அடுத்த 1 ஹவர் கேண்டில் கீழே முடிஞ்சோடனே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல முடிவு பண்ணியிருந்தோம். அதேமாதிரி தான் நடந்துச்சு நண்பர்களே. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இதை வந்து நான் 5 மினிட்டில் வச்சு காமிக்கிறேன். மார்க்கெட் வந்து நம்மளோட லெவலை போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட் 1 பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் செகண்டில் எப்படி சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பிரேக் பண்ணி 21,500 மார்க்கெட் வந்து திருப்பி அகைன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகே, இதுதான் வந்து மார்க்கெட்டுக்கான கண்டிஷனு. எப்படி எந்த இடத்துல வந்து டைரெக்டாக நம்ம சொன்ன சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக நின்று இருக்கு பாருங்கள். இதுதான் நண்பர்களே டெக்னிக்கலுங்கிறது. இந்த டெக்னிக்கலை எப்போதும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நல்லாவே உங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும் நண்பர்களே. சரிங்களா? இந்த லெவல்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த லெவலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் இதே லெவல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி 3,000 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வெறும் ஜஸ்ட் ஒரு 5,000 மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு லாட்டு தான் ட்ரை பண்ணுறோம். அந்த ஒரு லாட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை கூட நான் வந்து நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், வேணால் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லெவலுக்கு மேலே எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், லெவலெலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ஃபால் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து லோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் மார்க்கெட்டுக்கான. இன்றைக்கி வந்து லோ இந்த ஜோனு. சரிங்களா? இந்த ஜோன் வந்து மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த லெவல் 21,429 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அடுத்தது மார்க்கெட்டுக்கு 21,250 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,750 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது ஆல் டைம் ஹை வந்து 21,833 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 22,000 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி நான் வந்து நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் தெளிவாக போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த பிளாக் கலர் லைனை ட்ரெண்டை பிரேக் பண்ணால் புட்டு விழுகும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இந்த லெவலை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி நல்லாவே கீழே வந்துடுச்சு. ஓகே, நம்மளோட தேர்டு சப்போர்ட்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதுலேயும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. பார்த்துக்கோங்க நண்பர்களே. மார்க்கெட் வந்து டபுள் டாப் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து அதான் நடந்திருக்கு. சரிங்களா? மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டே லோ மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 47,424 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 335, அதை பிரேக் பண்ணால் 46,912 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 47,828 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். 48,261 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 48,368 அப்படிங்கிறது தேர்டு ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. இதுதான் மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ஸு. இனிமேல் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதுனால மார்க்கெட் வந்து இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுறாங்களோ அப்போ தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அது வரைக்கும் மார்க்கெட்டுக்கான அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓஐ டேட்டாவெலாம் வந்து கடைசியாக பார்க்கலாம் நண்பர்களே. ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபால் தான் இருக்குது. நம்மளுடைய சப்போர்ட் 1 பிரேக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃபால் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது இதுக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுறேன்.
இந்த லெவல் 21,269 இன்றைக்கி வந்த லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். நாளைக்கு அதை பிரேக் பண்ணால் 21,215 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதற்கு கீழே வந்தால் 21,138 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 21,438 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் 21,555 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 21,600 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது FinNifty நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குது. எப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நண்பர்களே. சரிங்களா? அடுத்தது நம்ம வந்து மிட் கேப் பார்ப்போம். மிட் கேப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்னு. இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆனதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கு. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், இந்த எக்ஸ்பைரி ஜோனில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கேருந்து இந்த லெவலை பிரேக் பண்ணால் அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த லெவல் அடுத்தது சப்போர்ட். இன்றைக்கி வந்த லோ தான் வந்து மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. 10,429 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலை பிரேக் பண்ணால் 10,363 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்தால் 10,278 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? இன்றைக்கி வந்த ஹை தான் மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த லெவல் சரிங்களா? இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். 10,550 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, 10,600ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 10,650 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஐ டேட்டா வந்து நம்ம பார்க்கும்போது நாளைக்கு FinNifty எக்ஸ்பிரி, அதை வந்து அதுலேருந்து பார்ப்போம். FinNifty வந்து நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 21,300 இருக்குது. 21,300 ஓஐ டேட்டா இருக்குது. புட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா 21,000 தான் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து 21,000 இருக்குது. எவரி 100 பாயிண்ட் வந்து சின்ன சின்ன சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் 21,300 பில்ட் ஆகிருக்கு. 21,400 கொஞ்சம் அதிகமாக பில்ட் ஆகிருக்கு. இந்த 21,300க்கு கீழே தான் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. பேங்க் நிஃப்டி 47,500 ஓஐ டேட்டா வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பில்ட் ஆகிருக்கு. 41,500 இந்த ரேஞ்சில் வந்து பில்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபாலுங்கிறதுனால மார்க்கெட் வந்து நாளைய தினம் 47,000 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 47,500, அதை பிரேக் பண்ணால் 47,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அதே போல் நெஃப்டியை வந்து பார்த்தோன்னா 21,500 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து அங்கே தான் இன்றைக்கி திரும்பி இருக்குது. 21,500 அப்படிங்கிறது ஒரு சின்ன சப்போர்ட்டு தான், ஃபாலோ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. எவரி 100 பாயிண்ட் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. 21,600 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 21,600ங்கிற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. சரிங்களா? பிரேக் பண்ணி மேலே வந்தால் மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட். 21,600 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், 21,500 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது மட்டும்தான் மார்க்கெட்டுக்கான நாளைய நிலவரம். ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணால் அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்குது நண்பர்களே. எல்லாமே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனில் இருக்குது. கொஞ்சம் ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஏன்னா மார்க்கெட் நல்லா ஏறி இருந்திருக்குல்ல, அதுக்கான ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது. சரிங்களா? இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். மேலும் கோர்ஸஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்குது. அதில் உங்களுக்கான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.